ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், பௌர்ணமிக்கு வந்துருச்சு அப்படின்னா சந்திரன் முழு சுதந்திரத்தோட சந்தோஷத்தோட இங்கே செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திரும்பி பௌர்ணமியிலேருந்து திரும்பி போகிறப்பவும் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மனோகாரகனான சந்திரன் ரிலாக்ஸ்டாக தான் போகிறாரு. இந்த 60 டிகிரிகள் வரைக்கும், அதாவது இங்கிருந்து பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற 12 டிகிரி, அதுக்கு முன்னாடி வர 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 12 டிகிரிகள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 60 இங்கேயும் 60 டிகிரிகள் வரைக்கும், அமாவாசை தாண்டி வர்ற 60 டிகிரிகள் பஞ்சமி வரைக்கும் இருக்கிற 60 டிகிரிகளும் மட்டுமே சூரியனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மெதுவாக சந்திரன் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ரொம்ப சூரியனுடைய ஆளுமை ரொம்ப இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதுலேருந்து வெளியே வந்து இங்கே கம்மியாகிடும், அதுலேருந்து வெளியே வந்து இங்கே முழுமையாக கம்மியாகி, அதுலேருந்து வெளியே வந்து இங்கே முழுமையாக சூரியனோட ஆதிக்கத்திலிருந்து ஷஷ்டிக்கு வரப்போ முழுமையாக சந்திரன் வெளியேறி, இங்கெல்லாம் வரப்போ சூரியன் அப்படிங்கிற விஷயத்தையே சந்திரன் மறந்துட்டு பௌர்ணமிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமிக்குள்ளே வந்து சந்திரன் திரும்பவும் இங்கே எல்லாமே ரிலாக்ஸ்டாக அஷ்டமி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகிற சந்திரன் இந்த 60 டிகிரிக்குள்ளே நுழையும் போது, அதாவது நவமிக்குள்ளே நுழையும் போது தான் சூரியனுடைய துளி பார்வை சந்திரன் மேலே பட ஆரம்பிக்கும். திரும்பியும் தசமிக்குள்ளே இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் ஏகாதசிக்குள்ளே போகிறப்போ திரும்பியும் ஜாஸ்தி ஆகிடும். துவாதசிக்குள்ளே போகிறப்போ அந்த பிடிக்குள்ளே வந்த மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் திரையோதசி சதுர்தசி வரப்போ முழுமையாக திரும்பியும் இந்த அமாவாசை யோகத்துக்குள்ளேயே சந்திரன் போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? திரும்பியும் சந்திரன் சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போயிடுவார். அதாவது இந்த ஆரம்பிக்கிற அமாவாசை முடிஞ்சு 60 டிகிரிகள் சூரியனோட கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். இந்த அமாவாசைக்கு பக்கத்துக்கு போகிற இந்த 60 டிகிரிகள் சூரியனுடைய பார்வை ஆளுமை ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால் இந்த 60 டிகிரிகளும் இந்த 60 டிகிரிகளும், அதாவது அமாவாசை முடிஞ்சு வளர்பிறைக்குள்ளே சந்திரன் போனாலும் இது வளர்பிறை அப்படின்னு சொல்ல முடியாது. பஞ்சமி வரைக்கும் சூரியனுடைய கட்டுப்பாடு சந்திரனுக்கு இருக்கும். அதே போல் இந்த பக்கம் நவமிக்குள்ளே போனதுக்கப்புறமா பக்கமாக போக போக சூரியனுடைய ஆளுமை ஜாஸ்தியாகிட்டே போகும். அதனால் இந்த பஞ்சமியும் இந்த நவமியும் வரைக்கும் சந்திரனுக்கு இங்கே எந்த பிரச்சனைகளுமே இல்லை, சூரியனுடைய எந்த பிரச்சனையும் இல்லை. பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது ஷஷ்டியில் ஆரம்பித்து இங்கே அஷ்டமி வரைக்கும் பௌர்ணமி யோகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடங்களில் பிறந்த ஜாதகர்களுக்கு மனோகாரகனான சந்திரன் ரிலாக்ஸ்டாக இருப்பார். இந்த அமாவாசை ஒட்டி வர்ற இந்த 60 டிகிரிகளும் நவமியிலிருந்து சதுர்தசி வரைக்கும் பிரதமையிலிருந்து பஞ்சமி வரைக்கும் இருக்கிற இந்த இதில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மனசு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து நம்ம பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய நாட்களில் சந்திரனுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அமாவாசைக்கு பக்கமாக போகிற நாட்களில் இப்படி வந்தாலும் சரி, இப்படி போனாலும் சரி, அமாவாசைக்கு பக்கமாக போக போக சந்திரன் சூரியனுடைய ஆளுமைக்குள்ளேயும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஆனால் இங்கே ஷஷ்டியில் ஆரம்பித்து அஷ்டமி வரைக்கும், அதாவது சஷ்டியிலேருந்து பௌர்ணமிக்கு வந்துட்டு பௌர்ணமியிலேருந்து அஷ்டமிக்கு போகிற சந்திரன் சுதந்திரமாக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயங்களை தான் பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது திருமணம் அந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் இந்த அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்தே செய்கிறாங்க இல்லையா? அதாவது வளர்பிறை அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வளர்பிறை அப்படிங்கிறது இந்த பஞ்சமி வரைக்கும் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் சந்திரன் இருக்கும். சுயமாக சந்திரன் இந்த ஷஷ்டிக்கு அப்புறமா தான்
வரும். அதே போல் இந்த பௌர்ணமியிலேருந்து இதை தேய்பிரைன்னு நம்ம சொல்கிறோம். அது தேய்பிரை கிடையாது. சந்திரன் சுதந்திரமாக தான் இந்த அஷ்டமி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற இந்த நவமியிலேருந்து சதுர்தசி வரைக்கும் தான் நம்ம தேய்பிரைன்னு சொல்லணும். ஆனால் பஞ்சாங்கத்துலலாம் இது முழுக்கவே வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இது முழுக்க வளர்பிறை, இது முழுக்க தேய்பிறை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் சொல்ல வேண்டியது பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது இந்த சஷ்டியில் ஆரம்பித்து பௌர்ணமிக்கு வந்து பௌர்ணமியிலேருந்து அஷ்டமி வரைக்கும் இந்த 60 டிகிரிகளை மட்டும்தான் சந்திரனை சூரியன் கட்டுப்படுத்தி ஆளுமைப்படுத்தி வச்சுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 60 டிகிரிகளை தாண்டியாச்சு அப்படின்னா சந்திரன் சுதந்திரமாக இருக்கும். அந்த சந்திரனை தான் நம்ம பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பௌர்ணமி யோகம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அந்த பௌர்ணமி யோகம் ஜாதகத்துக்கு எதுவும் செய்யாது. அந்த ஜாதகருடைய மனசில் எந்தவித சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லாமல் இந்த சந்திரன் பார்த்துக்கும். இந்த இடத்துல இருக்கிற சந்திரன் எந்தவித குழப்பங்களும் சஞ்சலங்களும் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த சந்திரன் சில குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கொடுக்க தான் செய்யும். அதனால் இதுதான் அமாவாசை, இது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த நவமிக்கு மேலே போகிற நாட்களையும் இந்த பஞ்சமி வரைக்கும் இருக்கிற நாட்களையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்களில் ரொம்ப உங்களுக்கு தெளிவாக இல்லை, யோசிக்க முடியலன்னா விட்டுருங்க. இந்த நாட்களை விட்டுட்டு இந்த நாட்களுக்கு வர்றப்போ சிந்திச்சு செயல்படுங்க. இது சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த யோகத்தில் இந்த நாட்களில் பிறக்கிற குழந்தைகளும் அதே மாதிரி தான் அந்த ஜாதகமே சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா மனோகாரகன்ங்கிற வகையில் மட்டும் சிறப்பாக இருக்கும். சந்திர தசையோ சந்திர காரகங்கள் சந்திர தொழில்கள் அதையெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கோ சந்திரனோட நிலை என்னவாக இருக்கோ அதுபடி இருக்கும். மனசு அப்படிங்கிற விஷயம், சிந்தனை திறன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் இந்த நாட்களில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பௌர்ணமி யோகம். ஓகேங்களா? இது எல்லாத்துலேயும் பௌர்ணமியை போட்டு குழப்பிட்டு எனக்கு சந்திர தசை, நான் வந்து இந்த இடத்துல பிறந்திருக்கேன், எனக்கு பௌர்ணமி யோகம் இருக்குது, சந்திர தசை எனக்கு சூப்பராக இருக்கும், எனக்கு அதை கொடுக்கும், எனக்கு இதை கொடுக்கும், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும், குழந்தையை கொடுக்கும், வீடு கட்டி கொடுக்கும் அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட சிந்தனை திறன் நல்லாயிருக்கும். உங்களோட மனசு எதையுமே தெளிவாக முடிவெடுக்க வைக்கிற நாட்கள் இது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற நாட்கள் இது. அதனால் இது மனசுக்கு மட்டும்தான் பௌர்ணமி யோகமோ தவிர வேறு எதுக்குமே இல்லை. மிச்ச விஷயங்களுக்கு எல்லாமே சந்திரன் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். நீங்கள் வந்து பௌர்ணமியோன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து ஒன்றுமே இந்த டைமில் நடக்கலையே அப்படின்னு கேட்டால் ஒன்றும் நடக்காது. அது வந்து உங்கள் சந்திரன் எல்லா கிரகங்களும் எப்படி வேலை செய்யுமோ அது போல் சந்திரனும் வேலை செய்யும். பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது மனசுக்கு மட்டும்தான், மனோகாரகனான சந்திரனுக்கு மட்டும்தான். திரும்பவும் சொல்கிறேன், அதையே கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.